நெடு நாட்களுக்கு முன்பு ஜுர்ஹும் குலம் மக்காவில் வாழ்ந்து வந்தது. அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள். சுமார் 2000 ஆண்டுகள் நகரை ஆட்சி செய்தார்கள். ஆனால் மத தலைமையம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையிடமே இருந்தது. காலப்போக்கில் ஜுர்ஹும் குலம் ஊழலுக்கு உட்பட்டது. அதன் விளைவாக அல்லாஹ் அவர்களை மாற்றி யமனிலிருந்து வந்த ஹுஸாஅ குலத்தை கொண்டு வந்தான். ஹுஸாஅ குலம் மக்காவை கைப்பற்றி ஜுர்ஹும் குலத்தை வெளியேற்றியது. ஆனால் வெளியேறுவதற்கு முன்பு ஜுர்ஹும் குலம் கோபத்தில் 2 செயல்களை செய்தது. ஜம்சம் கிணற்றை புதைத்து அதன் அடையாளங்கள் எல்லாம் மறைத்து விட்டார்கள். யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாதபடி. மேலும் கஅபாவில் வைத்திருந்த அனைத்து பொக்கிஷங்களையும் திருடிச் சென்றார்கள். இடத்துக்குள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் அரேபியா முழுவதும் பரவிவிட்டார்கள். அவர்களில் ஒரு பகுதி மக்காவில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் குறைஷ் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அதனால் அவர்களின் சந்ததியினராகவும் அறியப்பட்டார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு குறைஷ் குலத்திலிருந்து ஹுஸை இப்னு கிலாப் என்ற வலிமையான மற்றும் புத்திசாலி தலைவன் தோன்றினார். அவர் குறைஷ் குலத்தை ஒன்றிணைத்து ஹுஸாஅ குலத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். கடுமையான போரின் பிறகு அவர்கள் மக்காவை மீண்டும் கைப்பற்றினார்கள். இதன் மூலம் குறைஷ் குலம் மக்காவின் அரசியல் மற்றும் மத அதிகாரங்களை பெற்றது. ஹுஸை இப்னு கிலாப் மக்காவின் முழுமையான தலைவராக ஆனார். அவரிடம் 4 முக்கிய பொறுப்புகள் இருந்தன. கஅபாவின் பாதுகாப்பும் பராமரிப்பும் அவரின் பொறுப்பு மற்றும் ஹஜ் செய்ய மக்காவுக்கு வரும் யாத்திரிகருக்கு உணவு வழங்குதல், மக்காவின் சபையை கட்டுப்படுத்தி முக்கிய முடிவுகளை எடுப்பது மற்றும் போரின் கொடியை ஏந்தி போரை அறிவிக்கும் அதிகாரமும் மக்காவின் படைகளை வழிநடத்தும் பொறுப்பும் அவரிடமே இருந்தது. அவரின் தலைமையில் மக்கா ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நகரமாக வளர்ந்தது. குறைஷி குலமும் வலிமையிலும் செல்வாக்கிலும் உயர்ந்தது.